Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from December 1st to 4th. So today வரைக்கும் உள்ளது. The first article related to the rupee fall. So நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, rupee is continuously falling of 90. ஒரு டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட மதிப்பு 90.23 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட். ஸோ இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் ஃபார் த இந்தியா. ஏன்னா எல்லா கரன்சி கூடயுமே டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வென் த கரன்சி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாலருக்கு நிகரான இல்லைன்னா $1 ஈக்குவலண்டான இந்தியாவோட ருப்பி வேல்யூ இஸ் 85. when it goes to 90, this is called as depreciation. when it goes to 70 or 80, that is called as appreciation னு பேரு. ஸோ டிப்ரிஷியேட் ஆகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர், எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கும், இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். ஸோ இந்தியா பொறுத்தவரை எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம், இம்போர்ட்டிங் பண்ணுறோம். ஆனால் அதிகமாக நம்ம பண்ணக்கூடியது வி ஆர் டிபெண்டன்ட் கண்ட்ரி. வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட், க்ரூட் ஆயில், ஸோ சீரல்ஸாக இருக்கட்டும், ஆயில், இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். that will become more costlier and then inflation occur ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். export will become competition. இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி 85ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அதுக்கு வந்து $5 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண ஆரம்பிப்பீங்க. எக்ஸ்ட்ரா யூ ஆர் கெட்டிங். ஸோ வென் அப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லி. எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சீப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 85 கிடைச்சதுல 70 கிடைக்குது அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க. இம்போர்ட் வில் பிகம் கம்மி ரேட்ல நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் வெளியில இருந்து. ஸோ இட் வில் பி கால்குலேட்டட் அண்டர் இண்டெக்ஸ் கால்ட் அஸ் NER and REER, nominal effective exchange rate system. There is a real effective exchange rate system. So இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, there is a 40 countries. ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய டாப் 40 countries, அந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட். இப்போ யூஎஸ் கூட நம்ம வந்து அதோட வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவலன் டு, இது ரொம்ப முன்னாடி எடுத்த நோட்ஸு, 21. ஜப்பான் கூட நம்ம பண்றது 6.65. எந்த கண்ட்ரி கூட நம்ம பண்றோமோ அதை இட் வில் பி ஈக்குவேட்டட் டு ஆல் கண்ட்ரி, தட் இஸ் 100 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ US டாலர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த 21% வெயிட்டட் ஆவரேஜ் வில் இன்க்ரீஸ் 22 மாறும். அப்போ இங்கே 101 மாறும், 23 மாறும்போது, ஏன்னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது, ருபீ இஸ் கெட்டிங் வீக்கன். அப்போ அதோட நம்ம செலவு பண்ணக்கூடிய அதே ட்ரேட் தான் நம்ம பண்றோம், பட் எக்ஸ்ட்ரா பே பண்றோம் அப்படின்றப்போ திஸ் பாயிண்ட் வில் சேஞ்ச். இப்படி ஒரு 40 கண்ட்ரிக்கான லிஸ்ட் சேர்த்து அந்த 100க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம் வெயிட்டட் ஆவரேஜ். அது வந்து சேஞ்ச் ஆகும்போது, ஸோ ஆர்பிஐ வந்து 106 போகும்போது 101, 2, 3, 4, 5க்கு மேலே போகும்போது தான் இன்டர்வீன் பண்ணுவாங்க, அது தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ். அதே மாதிரி நீரும் அதே மாதிரி, ரீரும் அதே மாதிரி தான். 6 கண்ட்ரீஸுக்கான பிளஸ் 30 கண்ட்ரீஸ், 34 கண்ட்ரீஸ்க்கான வெயிட்டட் ஆவரேஜ், பட் அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் கூட அட்ஜஸ்டட் ஆகும். இது வந்து நாட் அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த நீரும் ரீரும் கம்மியாகுது அப்படின்னா ருப்பியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதிகமாகுது அப்படின்றப்போ டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ கெட்ஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் டிகிரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ருப்பியோட பவுண்டோட வேல்யூ எடுத்துன்னா 103, அது மாதிரி 106லேருந்து 118க்கு மாறி இருக்கு. ஸோ எல்லா கரன்சி கூட நம்ம அப்போ ருப்பி வந்து வீக்கனிங்காக இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் தான் we need to discuss. ஸோ நீர் படிச்சுக்கோங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க. மற்றவங்க they need to wait for the classes. So why there is a depreciation continuous அப்படின்னா, ஆர்பிஐயோட பாலிசி ஷிஃப்ட் that is related to excessive volatility. அதை வந்து அப்படியே விட்டுருந்தாங்க, பெருசா கண்ட்ரோல் பண்ணல மார்க்கெட்ல. தென் எக்ஸ்போர்ட் காம்படிஷன் அதிகமா இருக்கு, பிகாஸ் ஆஃப் அதனாலேயும் பெருசா இன்டர்வீன் பண்ணல. அண்ட் we having a strong foreign exchange ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு, அதனால நம்ம பெருசா அதுல மார்க்கெட்ல இன்டர்வீன் பண்ணல. when it goes 106 போனப்போ நம்ம வந்து இன்டர்வீன் பண்ணலன்னு சொல்லப்படுது. அது மாதிரி குளோபல் புல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், குளோபல் புல். இப்போ டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் FPI,
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உடனே வித்ட்ரா பண்ணிட்டு தே வில் கோ அவுட் சைட் அண்ட் தே வில் இன்வெஸ்ட் இன் யூஎஸ்ஏ. அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்சஸ் பண்ணும்போதும் தே வில் கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் யூஎஸ்ஏ. எங்க ஸ்டெபிலிட்டி இருக்கோ அந்த மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க இந்தியால இருந்து. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. தென் import for our country, the demand for import is increasing. So இதெல்லாமே ரீசனா சொல்லப்படுது. Why there is a reason. இதுல நமக்கு பிளஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகமா நடக்கும். ரீர் பாயிண்ட் வந்து லைக் கம்மியாகிறதுனால. தென் ராங் எடுத்துனா இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். நம்ம வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்குறது அதுக்கான அந்த பே பண்ணக்கூடியது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 100 ரூபா நீங்க வாங்குறீங்க, 100 ரூபா வாங்கும்போது டாலர் வந்து 70 ரூபா. ஸோ யூ நீட் டு பே $1 அப்புறம் 30 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஒரு சென்ட் வரும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இப்போ எத்தனை ஒரு சென்ட் எவ்வளவு அப்படின்றது தெரில எனக்கு. இப்போ 70 ரூபா பே பண்ணணும் பிளஸ் 30 ருபீஸுக்கான சென்ட்ஸ் பே பண்ணணும். இது 85 ஆகும்போது 15 ருபீஸுக்கான எக்ஸ்ட்ரா, அப்படின்னா 70 பிளஸ் தட் இஸ் 85 பிளஸ் $1 85 பிளஸ் மீதி இருக்கக்கூடிய 15க்கு பே பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ரா யூ நீட் டு பே. அப்படி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் இம்போர்ட் பண்ணும்போது. அப்போ இம்போர்ட் வில் பிகம் வெரி காஸ்ட்லியர். நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ண வேண்டியது. அது மாதிரி லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம பே பண்ணக்கூடியது 100 ரூபா வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இதெல்லாமே ரீசனா சொல்லப்படுது நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இதுல அஃபெக்ட். இந்தியாவால அதை கண்ட்ரோல் பண்ண தெரில, முடியல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கான ரீசன்ஸ் அவர் எக்கனாமிக் பாலிசி காட் வீக்கண்ட், அதான் இங்க சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஃப்ரிகேட்ஸ். ஃப்ரிகேட்ஸ் பீஸ் ப்ராஜெக்ட் 17A. ஒரு 7 ஃப்ரிகேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். Gordon Reach Ship Builders, that is of Kolkata. அது மாதிரி Mazagon Dock Ship Builders. Gordon Reach வந்து கொச்சி, அப்படிதானா? கொச்சி. இன்னொன்று வந்து மும்பை. யா. ஸோ இது ரெண்டுமே வந்து மொத்தம் 7 பில்ட் பண்றாங்க. 4 + 3. மேஸ்டோகான் வந்து 4, 3 வந்து கார்டன் ரீச் பில்ட் பண்றாங்க. ஆல்ரெடி ஃப்ரிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பெட்ஸுக்கும் டிஸ்ட்ராயருக்கும் வார்ஷிப்புக்கும் இடையில இருக்கக்கூடியது. ஸோ சஃபஸ்டிகேட்டட், இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஸ்டெல்த் கைடட். ரேடார்ல மாட்டாது. பிளஸ் இதுல பிளஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ். ஐஎன்எஸ் வார்ஷிப்பை விட டிஸ்ட்ராயர் ஐஎன்எஸ் வார்ஷிப்புக்கு இடையில உள்ள ஒரு இதுதான் இது. Plus it will have also missile launching technology, plus offensive and defensive பண்ண முடியும். இதை வச்சு அட்டாக் பண்றது, டிஃபென்ஸ் பண்றதும் அது பண்ண முடியும் இந்த ஃப்ரிகேட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இம்பார்ட்டண்டா நம்ம இதுல லைக் ப்ராஜெக்ட் 17A நம்ம ரிலீஸ் பண்ண இருக்கக்கூடியது நீல்கிரி, ஐஎன்எஸ் நீல்கிரி, தட் இஸ் ஆஃப் 2019, உதயகிரி 2022, ஹிம்கிரி லாஸ்ட் இயர், தரகிரி தான் இப்போ ரிலீஸ் பண்றோம். தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சீட்ஸ் டிராஃப்ட் பில். யா 5 GI டேக் டிஸ்பிளே இட். இதை நீங்க படிச்சிடலாம். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். 5 GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த பொருட்கள். உறையூர் சாரி, திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தது. அது மாதிரி கவிண்டபாடி நாட்டு சர்க்கரை ஈரோடுல. அது மாதிரி தூயமல்லி ரைஸ், சரியா, சம்பா ரைஸ். நாமக்கல் மக்கள் பாத்திரம், தட் இஸ் அது வந்து கல் சட்டினா சோப் ஸ்டோன்ல பண்ணக்கூடியது, அதுல பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான், அது வந்து விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. GI டேக் பொறுத்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு கிராமமே பண்ணது, ஒரு குறிப்பிட்ட பீப்புள், ஒரு ஊர், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜன் அதை பண்ணும்போது அது கொடுப்பாங்க. ஸோ தட் யூ நீட் டு ஸ்டடி. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி டிராஃப்ட் சீட் ஆக்ட்.
ஆக்ட் இல்ல பில், ஸ்டில் இட் இஸ் இன் பில் as a bill. இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த விண்டர் செஷன்ல. ஸோ ஆல்ரெடி வி ஹேவிங் சீட்ஸ் ஆக்ட் இன் 1960. சீட்ஸ் ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம விவசாயம் நிறைய பேர் பண்றாங்க, விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய சீட்ஸ் அது வந்து போரஸ் சீட்ஸா இருக்கக்கூடாது, ஸ்பிரியஸ் சீட்ஸா இருக்கக்கூடாது, நல்ல குவாலிட்டி சீட். அப்போ அது நீட்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ரிசர்ச். ஹைபிரிட் சீட்ஸ் இருக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இருக்கு, இதெல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். அவங்க காசு கொடுத்து வாங்குறதை ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சீட்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 1966ல. அதை செக் பண்றதுக்கும் லேபிள் பண்றதுக்கும் யாரெல்லாம் விற்கலாம் அப்படின்றது, சும்மா எல்லாரும் விற்க முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சீட்ஸ் ஆக்ட். 1983ல சீட்ஸ் கண்ட்ரோல் ஆர்டர் மூலமா அதையும் ரெகுலேட் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்றது சீட்ஸ் கடைகளை. 2004க்கு பிறகு ஹைபிரிட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரைட். 2004ல they introduced a bill but not happened. 2010ல 2019ல அதுக்கப்புறம் இப்போ புதுசா 2019க்கு பிறகு அதையும் மாத்திட்டு இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸுக்கான டிமாண்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் எதுக்காக இந்த சீட்ஸ் ஆக்ட் வேணும், சீட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, சர்டிஃபை பண்றது வேணும்னா there is a demand of seeds. ஒரு வருஷத்துக்கு 462.31 lakh குவிண்டால்ஸ்க்கான சீட்ஸ் வந்து 462.31 lakh குவிண்டால்ஸ்க்கான சீட்ஸ் வந்து நமக்கு தேவை இருக்கு. ஸோ அதை பூர்த்தி பண்ணணும். ஃபேக்கான சீட்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் இல்லைன்னா அந்த பொக்கு சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உற்பத்தி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொக்கு சீட்ஸுகளையும் சேர்த்து வித்துருவாங்க, லாபம் பார்க்கறது. அப்போ அது ஈல்டு இருக்காது, விவசாயம் பண்ணால் ஈல்டு இருக்காது. அது இட் வில் அஃபெக்ட் தி ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்காக வி நீட் டு ப்ரொடெக்ட் தி ஃபார்மர்ஸ் ரைட் அஸ் வெல் அஸ் இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி இதன் மூலமாக பாதுகாக்கப்படுது. ஸோ விவசாயம் போயிருச்சுன்னா ப்ராப்ளம் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார்மர்ஸுக்கு மட்டும் இல்லை. ஸோ கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பில், இது ஆக்ட் ஆகல, இன்னும் பில்லாக தான் இருக்கு. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத சொல்றேன். ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட். அது க்ரோவர்ஸ், ஃபார்மர்ஸ்ன்ற க்ரோ பண்ணலாம், அவங்களுக்கு விளைவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்சேஞ்ச் பண்றது, வேற விதை கொடுத்து இந்த விதையை கொடுத்துட்டு வேற விதை வாங்குறதுக்கான உரிமை. ரீயூஸ் பண்றது அப்படின்னா சேர்த்து வச்சுட்டு திருப்பியும் அதை பயிரிடுறதுக்கான உரிமை. அப்புறம் இதெல்லாமே அப்புறம் டீலர்ஸ், ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, சீட்ஸ் யாரெல்லாம் விற்கலாம் அப்படின்றத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷனலிசம் மெக்கானிசம் வந்து இங்க 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று சென்ட்ரல் சீட் கமிட்டி, அவங்க 27 மெம்பர்ஸ் கமிட்டி. தே ஆர் த அத்தாரிட்டி டு கிவ் லேபிள், இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு குவாலிட்டி ஆஃப் த சீட்ஸை இது பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது. சரியா? ஸ்டேட் சீட் கமிட்டி அவங்க வந்து ஃபார்மர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, சீட்ஸ் வாங்குறது யாரெல்லாம் வாங்கலாம், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஸ்டேட் லெவல் கமிட்டி பண்றாங்க. ஏன்னா ஸ்டேட் அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட். சரியா? ஆல் த சீட்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஆக்ட் அடிப்படையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தேர் வில் பி a நேஷனல் ரெஜிஸ்ட்ரி. எங்கெங்க சீட்ஸ் கிடைக்கும்ன்றது ஃபார்மர்ஸுக்கு தெரியணும். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும். அப்புறம் வேல்யூ ஃபார் கல்டிவேஷன், VCU அப்படின்னு போட்டிருக்காங்க, வேல்யூ ஃபார் கல்டிவேஷன் அண்ட் யூஸ். அப்படின்னா இன்ஸ்பெக்டர்ஸ் போயிட்டு ஃபீல்டு ட்ரையல்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்ஸ்பெக்டர் ப்ரொவிஷன் ஆல்சோ. அது மாதிரி சீட்ஸ் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணப்படும், ரேண்டமா எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி யாராச்சும் வயலேட் பண்றாங்க அப்படின்னா BNS சட்டப்படி, தட் இஸ் IPCயோட பாரதிய நியாயக் BNSS படி 50,000ல இருந்து 30 lakhs வரைக்கும் பெனால்டி போட முடியும் இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் விசிட் பண்ணி வயலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற பட்சத்தில். இதெல்லாமே ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். ஸோ இது பாஸ் ஆகும்போது படிக்கணும், இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல வாட்டி இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு, புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இட் வில் கெட் அக்செப்டட். ஸோ சஞ்சார் சாத்தி, ஸோ 2 நாளாக இதான் நியூஸ்ல இருக்கு. இட்ஸ் அன் ஆப், இட்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்காக 2023ல இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபேக் கால்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். சாக்ஷு டூல்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய கால் மெசேஜஸ் வந்து எதெல்லாம் ஃபேக் அப்படின்றது அதுவே வந்து நோட்டிஃபை பண்ணும் நமக்கு. நம்மளோட டேட்டாஸ் அதை எடுத்துக்கும். நமக்கு வரக்கூடிய கால் ஏதாவது ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நம்மகிட்ட இருக்கா, நம்ம மொபைல்ல பக்ஸ் இருந்தால் அதை கண்டுபிடிச்சு சொல்லும். ஃபினான்ஷியல் ரிலேட்டட், ஃப்ராடுக்கு ரிலேட்டடா. ஸோ அது மாதிரி நம்ம ஃபோன் நம்பர்ஸை வந்து எங்கேயாவது ஃபோனை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்கிறது, ரெஜிஸ்டர் பண்றது, இதுல IMEI நம்பர் மூலமா பிளாக் பண்ண முடியும் நம்ம ஃபோன்ஸை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. செக் கனெக்ஷன்ஸ் இன் அவர் நேம்,
நம்ம நேம்ல வேற யாராச்சும் நம்பர் யூஸ் பண்றாங்க, வேற யாராச்சும் இது பண்றாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அது அப்படி யாராச்சும் நம்ம நேம்ல வேற சிம் வச்சிருக்காங்க அப்படின்னா தட் கான் பி ஆல்சோ லிஸ்டட் அண்ட் இட் கேன் பி ஆல்சோ பிளாக்ட். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா ட்ராய் வந்து பிளாக் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர் என்ன அப்படின்னா இது எல்லாரோட மொபைல்லையும் இன்பில்டா வரணும் அப்படின்றதா. நியூ மொபைல்ஸ்ல வந்து இன்பில்டா வரணும், ஃப்ரண்ட் இதுல இருக்கணும், விசிபிலிட்டி ஏரியால இருக்கணும் அப்படின்றது. அப்படி கொண்டு வர்றது இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பையிங்கா பயன்படுத்த போறாங்க அப்படின்றது, டேட்டாஸ் எடுக்க போறாங்க. இது கம்பல்சரி ஏன் கொண்டு வரீங்க அப்படின்றது 2 நாளா பயங்கர சர்ச்சை. அண்ட் தென் தே ஹவ் வித்ட்ரான் இட். இப்போ அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ் அவ்வளோதான். ஆனால் சஞ்சார் சாத்தி ஆப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன். அதனால யூ கேன் யூஸ் இட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ். 7th கான்க்ளேவ் வந்து நடக்க இருக்கு. 2011 it was started. It was initiated by India, Sri Lanka and Maldives. 3 countries சேர்ந்து அதை கிரியேட் பண்ணாங்க. 2020 வரைக்கும் மால்தீவ்ஸ் கூட நம்ம உறவு வந்து கொஞ்சம் பிரிசல்ல இருந்ததுனால அது சரியா நடக்கல. இப்போ திருப்பி ரினியூவல் ஆயிருக்கு. பங்களாதேஷ், மொரிஷியஸ், சேஷல்ஸ் வந்து ரீசெண்டா ஜாயின் பண்ண கண்ட்ரி. ஸோ மொத்தம் இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், மொரிஷியஸ், சேஷல்ஸ் 6 கண்ட்ரீஸ்ல இருக்கு. 5 pillars are there mainly: maritime security, counter terrorism and radicalization, cyber security, அப்புறம் HADR, humanitarian assistance and disaster relief. இதோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு எதனால இது கொலம்போ செக்யூரிட்டி டயலாக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு. தென் சி லேன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், இந்த இன்டர்நேஷனல் சி லேன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணி போகுது. அப்போ அதை மானிட்டர் பண்றது, அதில் செக்யூரிட்டி நம்மளோட ஒத்துழைப்புகள் இருக்கணும். 3 நாடுகளும் இதுல இம்பார்ட்டன்ட். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அது கூட நம்ம செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கன்சென்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மகாசாகர் இனிஷியேட்டிவ், செக்யூரிட்டி கோர் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன், நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இன் தட் ஏரியா. அது மாதிரி கவுண்டர் இல்லீகல் ட்ரக்ஸ், அதிகமாக ட்ரேடிங் வந்து இந்த தண்ணி கடல் வழியா தான் கொண்டு வராங்க, அதை தடுக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொலம்போ செக்யூரிட்டி டயலாக், செக்யூரிட்டி கான்க்ளேவ். The next article related to National Legislative Index. ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து நிறைய ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. வெரி ஃபியூ சிட்டிங்ஸ், தட் இஸ் ஆவரேஜா 20 to 25 நாள் தான் ஒரு வருஷத்துல இவங்க கூடுறாங்க. 6 மாசத்துக்கு இடைவெளி இருக்கக்கூடாது அப்படின்னா அது நான் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கேன். ஒரு நாள் மட்டும் மீட் பண்ணுவாங்க, திடீர்னு இடையில ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த 6 மாசம் கேப் வராது அப்படின்றதுக்காக. 6 மாசம் கேப் வரக்கூடாதுன்றது கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்காக ஒரு நாள் மட்டும் மீட் பண்ணிட்டு அதை இந்த சம்பிரதாயத்தை நடத்துவாங்க. இதெல்லாம் தப்பு. வெரி ஃபியூ சிட்டிங்ஸ், ஃப்ரீக்வெண்ட் டிசரப்ஷன்ஸ், அதிகமா வெளி நடப்புகள், அந்த நடத்த விடாம தடுக்க, லிமிடெட் டேட்டாஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, உள்ள என்ன நடக்குன்றத மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ், வீடியோ டிஸ்பிளே லைவ் கிடையாது. 91%, 51% பில் வந்து ஒரே நாள்ல பாஸ் ஆகும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்ட். 4% ரெஃபர்ட் டு கமிட்டிஸ், 4% பில்ஸ் தான் ரெஃபர் டு கமிட்டி. 8 states don't have deputy speakers. தமிழ்நாட்டில் இருக்கு டெபுட்டி ஸ்பீக்கர், ஆனால் 8 ஸ்டேட்ஸ்ல இல்லை அப்படின்னா. அதனால நேஷனல் லெஜிஸ்லேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படணும்ன்ற அந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. 0 to 100 அப்படின்ற ஒரு ஸ்கோர் கொடுக்கப்படணும். அதுல ப்ரொடக்டிவிட்டி, எப்படி அவங்க வந்து கரெக்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்றது. அப்புறம் எந்தெந்த பில்ஸ் எல்லாம், எவ்வளவு பில்ஸ் வந்து கமிட்டி ஸ்டேஜுக்கு போகணும், கண்டிப்பா நிறைய பில்ஸ். அப்பதான் அது ஜனநாயக முறை, டிஸ்கஷன் முடிஞ்சு வருது, ஆர்பிட்ரியா பாஸ் ஆகுறது இல்லை. ரிகர் அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் பில்ஸ் வந்து கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. எஃபிஷியன்சி ஆஃப் த பாசிங் ஹவுஸ் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட் ஆகி, இனோவேஷன் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பழைய இதெல்லாம் மாத்திட்டு மூலமா பண்றோம், எல்லாமே டேப்லெட்ஸ் மூலமா, வித்தவுட் பேப்பர்லெஸ் பட்ஜெட் நம்ம தாக்கல் பண்றோம், அங்கேயும் சரி இங்கேயும் சரி. Now I am talking only about the state legislative assembly. Innovation, participation, எப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் பங்களிப்புகள் இருக்கு, எப்படி பார்ட்டிசிபேஷன் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்றது. கொஸ்டினாஸ் எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க விடுறாங்க, எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இது அடிப்படையில் ஒரு ரேங்கிங் கொடுக்கணும் அப்படின்றது. பட் இட் இஸ் நாட் தேர் நவ். ஸோ யூ கேன் ரைட் ஃபார் ரெக்கமெண்டேஷன்ஸ் வென் ஆஸ் ரிலேட்டட் டு லெஜிஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய லேக்குனாஸை கேட்கும்போது நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் வே ஃபார்வர்ட்ல. Then 8th article related to the
பித்ரா ஐலண்ட் இதுல வந்து நியூ நேவியோட டிஸ்பிளே மேப். ஸோ டிட்டாச்மெண்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. நேவியோட டிட்டாச்மெண்ட் ஏரியா ஆல்ரெடி லட்சத்தீப்ல துவாரக பிரகாஷ் கவரெட்டியில ஐஎன்எஸ் ஒன்று இருக்கு, ஐஎன்எஸ் ஜதாயு மினிகா ஐலண்ட்ல இருக்கு. இப்போ மூணாவது வந்து இட்ஸ் அ டிட்டாச்மெண்ட் ஏரியாவை அதை உருவாக்க போறாங்க. ஏன் அப்படின்னா பித்ரா ஐலண்ட் வந்து 271 மக்கள் தான் வாழ்றாங்க. கேரளா மாதிரி கிளைமேட் ஏரியா. பிளஸ் இதுல என்னன்னா சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப பக்கத்துல இருக்கு. மானிட்டரிங் பண்றது நம்ம ஹெல்ப் பண்ணோம். அரேபியன் சீல இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் ரூட். So that's why it is important for your examination. So thanks a lot for joining with us.